ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி ஒரு வழியாக ஆப்ரேஷனை நிறுத்தி நம்மளோட ராஜராஜனை காப்பாற்றிட்டாரு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்டர் உண்மையான டாக்டரோட ஒரு டிரைவர் என்ன பண்ணுறாரு, அங்கே தகவலை சொல்கிறாரு. இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இன்னைக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது விஷயம் தெரிஞ்சு போயிருக்கு. தெரிஞ்சு போய் என்ன பண்ணுறாருன்னா நம்மளோட கார்த்தி உடனே அந்த வீட்டுக்கு போகிறாரு. அப்போ நம்மளோட மயில் வாகனம் என்ன பண்ணுறாங்க, கார்த்தியும் மயில் வாகனம் காரில் போயிட்டு அங்கே பார்த்தா ரெண்டு பேரையும் கட்டி போட்டு வீட்டில் பூட்டி வச்சிருக்காங்க. அந்த பூட்டை உடைக்கிறாங்க. உடைச்சி வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் கை காலை கட்டிட்டு அப்புறம் வாயெல்லாம் க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி ரெண்டு பேரையும் அவுத்து விடுறாரு கார்த்தி. மயில் வாகனம் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி யார் சார் இப்படி கட்டி போட்டு சொல்லும்போது, நான் சொல்கிறேன் சார், முதல்ல கேஸில் பால் ஃபுல்லாக ஆனில் இருக்குது, கொஞ்சம் அதை போய் ஃபுல்லாக ஆஃப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ சிவனாண்டியா சார், இந்த ஆப்ரேஷன் நடக்கக்கூடாது, அதாவது இந்த ஆப்ரேஷன் வழியாக உங்கள் மாமாவை கொல்லணும்னு சொல்லிட்டு வேற ஒரு டாக்டரை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ கார்த்தி என்ன பண்ணுறாரு, உடனே இதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் ஆரம்பிக்கும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேவதிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டாக்டர் வேற யாரோ இருக்காங்களாமா, இது தப்பான ஆப்ரேஷன் ஏதோ நடக்க போகுது, அவங்க அப்பாவுக்கு உடனே நீ என்ன பண்ணு, தடுத்து நிறுத்து, அந்த உடனே ஆப்ரேஷன் தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ரேவதி கரெக்டாக அந்த இன்ஜெக்ஷனை ஊசியை ஏற்றி போடும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேவதி கதவை தரங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டி தட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் மனசுங்களா சார் கதவு தட்டுறாங்க சார் அப்படின்னு சொல்லும் போது வேறு வழி இல்லாமல் டாக்டர் என்ன பண்ணுறாரு, வெளியே வந்துடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் மாட்டிக்கிட்டாரு. மாட்டிட்டதுக்கப்புறம் வெளியே வந்ததும் நம்மளோட சாமுண்டீஸ்வரி பயங்கர கோவப்பட்டு, யார் நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரகலா அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. ஆனால் சந்திரகலா முகத்தை பார்த்துருப்பாரு. ஆனால் சந்திரகலாவை மாட்டி விடல, நம்மளோட சிவனாண்டி தான் இந்த விஷயத்தை பண்ணுது அப்படின்ற உண்மையை சொல்லிடுவார். கார்த்தி என்ன பண்ணுறாரு, டாக்டரோட அவங்க ஒய்ஃபோட பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நான் சொல்லி நீங்கள் கேட்கவே இல்லை, அந்த சிவனாண்டி தான் இதெல்லாம் பண்ணுது பார்த்தீங்களா, இப்போ மாமா கொஞ்சம் விட்டுருந்தா மாமா உயிரே போயிருக்கோம், அந்த அளவுக்கு அவன் பெரிய ஆளாயிட்டான், மாமா கொல்லணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா கொஞ்சம் விட்டுருந்தா மாமா என்ன ஆயிருப்பாரு அப்படின்ற மாதிரி மயில் வாகனம் சொல்கிறாரு. எனக்கு அப்பயே சந்தேகம் இருந்துச்சு, சிவனாண்டி தேவையில்லாமல் இந்த கும்பாபிஷேகம் சண்டையை வலிக்கும் போதே எனக்கு ஏதோ ஒரு மைல்டாக டவுட் இருந்தது, அது இப்போது சரியாக போச்சு அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவனாண்டி இந்த விஷயத்தை பண்ணாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. ஆள் மாறாட்டம் பண்ணி இந்த மாதிரி ராஜராஜனை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. அந்த டாக்டரும் சிவனாண்டி ஒருத்தன் தான் சொல்லி நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது பலர்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி ஒரு அறை விடுறாரு. உனக்கு அறிவு இல்லையா, எவனோ ஒருத்தன் பணம் கொடுத்தா நீ ஒரு உயிரே கொல்ற அளவுக்கு நீ வந்துருவியா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசுகிறாரு. இப்போ உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, சாமுண்டீஸ்வரி போலீஸ்லாம் வேணாம், என் புருஷனை கொல்ல இவனை நான் ஒரு துப்பாக்கி எடுத்து என்னோட துப்பாக்கி எடுத்து சுட்டாதான் ஆத்திரம் அடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் தேவையில்லை, ஃபஸ்ட்டு நம்ம மாமாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற வழியை பார்ப்போம், டாக்டர் நீங்கள் போயிட்டு இப்போது டைம் இருக்கா, இப்போ போய் எங்கள் மாமாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணிடலாம், நான் அதுக்கு அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன், நர்ஸுக்கு நீங்கள் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நர்ஸை டாக்டர் திட்டுறாரு, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க மாட்டிங்களா, யாரோ ஒருத்தர்னு சொல்லிட்டு வந்தானா நீங்கள் உடனே கோஆப்ரேட் பண்ணிடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சார் அவங்க உன்ன மாதிரியே இருந்தாங்க சார், அதனால தான் நாங்கள் தெரியாமல் நாங்களும் ஆப்ரேஷன் தேட்டரில் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அவர் கார்த்தி சார் விடுங்க சார், இப்போ இதை கண்டுபிடிச்சி நம்ம முடிச்சிட்டோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனே எங்கள் மாமாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிவிடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே சார், கண்டிப்பாக இப்போயே நான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு திருப்பி அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன், கண்டிப்பாக நான் ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இப்போது ராஜராஜனுக்கு நம்மளோட உண்மையான டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை பண்ணது பார்த்திங்கன்னா சிவனாண்டி அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சாமுண்டீஸ்வரிக்கு இப்போ பயங்கர கோவம் வருது. இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் இருக்கவங்க நம்ம முதல்ல அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோமா அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட ராஜராஜனுக்கு திருப்பியும் உண்மையான டாக்டர் மூலயமா ஆப்ரேஷன் நடந்து குணமாகி வந்திருக்காரு. அப்பா ஒரு நாளில் கண்ணு முடிச்சிருவார், உங்கள் அப்பா பொழைச்சிக்கிட்டாரு அப்படின்ற உண்மையை சொல்கிறாங்க. இப்போது நம்மளோட ராஜராஜன் பொழைச்சிட்டாரு. கும்பாபிஷேகம் வழக்கம் போல் நடக்கிறதா இருக்குது. இப்போ நம்மளோட சாமுண்டீஸ்வரி வேகமாக என்ன பண்ணுறாங்க, துப்பாக்கி எடுத்து
எடுத்துகிட்டு சிவனாண்டியை வந்து சுடுறதுக்காக வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்திரகலா தான் வேண்டாங்க்கா, இப்போ கும்பாபிஷேகம் இருக்குது, நம்ம எந்த பிரச்சனையும் வந்து பண்ண வேண்டாம், நீ தயவுசெய்து நான் சொல்கிறது கேளு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் இந்த மாதிரி என் புருஷனை கொல்ற அளவுக்கு அவன் வந்து வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைக்கா, நம்ம முறைப்படி வேறு என்ன பண்ணணுமோ பண்ணலாம், போலீஸ் கேஸ் கொடுத்து நம்ம வேணா அவனை வந்து பார்த்துக்கலாம், நீ வேணாக்கா அப்படின்ற மாதிரி தடுத்துடுறாங்க. இப்போது நம்மளோட சந்திரகலா வந்து தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று சொல்லி சாமுண்டீஸ்வரியை வந்து நிறுத்திடுறாங்க. இந்த மாதிரி சிவனாண்டியை வந்து இல்லைன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரியோட துப்பாக்கியால் வந்து சுடுறதுக்கு அளவுக்கு வந்து ஆத்திரம் வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து வந்துருச்சு. நம்மளோட சிவனாண்டியே இப்போ நம்மளோட சாமுண்டீஸ்வரி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் கும்பாபிஷேகம் சண்டையை வந்து இழுத்து பிளான் பண்ண போகிறாங்க சந்திரகலா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.